அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இயற்கை சீற்றத்தால் பேரிடர் இந்த விவசாயிகள் பாதிச்சாங்க. உடனுக்குடன் வந்தோம், நிவாரணம் கொடுத்தோமா இல்லையா? ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, போன வருஷம் மழையால விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை நேரடியாக வந்து முதலமைச்சர் பார்க்கல. இப்போ வேணா ஓடோடி வரையில ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை, ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு ஏன் வந்து மக்களை பார்க்கல? நான் நேரடியாக வந்தேன், மக்களை பார்த்தேன், விவசாயிகளை பார்த்தேன். அந்த பயிர்கள் தண்ணீரில் முழுகி இருந்தது. அதுக்குள்ள நானே இறங்கி பயிர்களை பிடித்து அந்த பயிரை பிடுங்கி அழுகி போயிருந்து பார்த்தேன். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தேவையான நிவாரணத்தை கொடுன்னு சொன்னேன். முழுமையாக கொடுக்கல. NTRF நிர்ணயிக்கப்பட்ட அந்த 17,500க்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற 13,500 STRF தான் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். அப்போ என்ன பண்ணார் முதலமைச்சர்? நான் வந்து அறிக்கை விட்டேனே, நம்மளுக்கு ஹோட்டல் இருக்கிற ட்ரேடு, அதில் பைத்தை வச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. விவசாயி எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாரு. ஏங்க, திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணுறாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தால் உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊராக வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ட்ரேடில் வச்சு அது என்ன பயிர்னு கூட தெரியாது. பாருங்கதான் காட்டுறாரு பாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? விவசாயிகளை எப்படி ஏமாற்றாரு பாருங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டாண்டா நாடு உருப்படியாகுமா? விவசாயம் செழிக்குமா? விவசாயிகள் வாழ முடியுமா? எங்க ட்ரேல வச்சு காட்டுறாரு, அதை பார்க்கிறாரு.